ஐயனார் துணை சீரியல்ல இப்ப அந்த வயசான தாத்தாவும் பாட்டியும் நம்ம சோழன் கிட்டயும் நிலா கிட்டயும், ஆமா நீங்க எப்ப குழந்தை பெத்துக்க போறீங்க? கல்யாணம் ஆகி 7 மாசம் ஆயிடுச்சுல, இன்னும் ஏன் குழந்தை பெத்துக்காத இருக்கீங்க? வயசாகி குழந்தை பெத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் தான் உங்க குழந்தைக்கே கல்யாணம் நடக்கும். அப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப பாரு, நாங்கெல்லாம் சீக்கிரமாவே குழந்தை பெத்துக்கிட்டதுனாலதான் இப்படி 60 வயசுலயே நாங்க ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம சோழன், ஐயோ என்னடா இப்படி கேக்குறாங்க, என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, நீலா இருந்துகிட்டு, நாங்க இது வரைக்கும் யோசிக்கவே இல்ல, செட்டில் ஆயிட்டு கத்துக்கலாம்னு இருந்தோம், இப்ப நீங்க சொல்லிட்டீங்களே யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சோழனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த தாத்தாவும் பாட்டியும் இறங்கி போனதுக்கு அப்புறம் நம்ம சோழன் வந்து நிலா கிட்ட, நீங்க கூட தப்பா நினைச்சுக்கீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னு. உடனே இதுல என்ன தப்பா இருக்கு? நீங்க வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்தை பெத்துக்க தானே போறீங்க அப்படின்னு வேணும்னே நக்கலா சொல்லிட்டு இந்த ஆண்ட திரும்பி நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீலா. இங்க இப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம வானதியையும் சந்தாவையும் காமிக்கிறாங்க. அப்ப நம்ம வானதியோட வீட்டுல அம்மாவும் அப்பாவும், நீ மாட்டுக்கு ஒரு பொண்ணை கொண்டு வந்து இங்க தங்க வச்சிருக்கியே, எதுவும் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப என் கூட படிக்கிற பொண்ணு தானே, இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு வானதி வந்து பாத்தீங்கன்னா சந்தாவுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சந்தா ரூமுக்கு வெளியில வராங்க. அப்ப அவங்க பேரண்ட்ஸ், அதாவது நம்ம வானதியோட பேரண்ட்ஸ் நல்லா தான் பேசுறாங்க. கொஞ்ச நேரத்துல பாண்டி வானதிக்கு ஃபோன் பண்ணி, பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, நீ சந்தாவை அழைச்சிட்டு வந்துடலாம் இங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, வானதி அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மதிய டைம்ல நம்ம சந்தாவை கூட்டிக்கிட்டு இங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம பல்லவனையும் காமிக்கிறாங்க. பல்லவன் கிரவுண்ட்ல தீவிரமா பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல ரன்னிங்ல. ஸோ பயிற்சி ரொம்ப ஓவரா போய் மயங்கியே விழுந்துடுறாருன்னு பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம பல்லவன். கொஞ்ச நேரத்துல நம்ம சந்தாவும் வானதியும் நம்ம சேரன் வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வந்து சேரன் வந்து வானதிக்கு நன்றி சொல்றாரு. அதுக்கப்புறம் இருங்கம்மா சாப்பிட்டு போயிடலாம், நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சமைக்க போக நம்ம சந்தாவும் சேரன் பின்னாடியே போயிடுறாப்புல. இந்த பக்கம் நம்ம சேரனும் நம்ம சந்தாவும் ரொமான்ஸ் பண்ண, இந்த பக்கம் நம்ம பாண்டியும் நம்ம வானதியும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்குது.